பிஜிடிஆர்பி எழுதப் போகிறீர்களா? கவலையை விடுங்கள். உங்கள் சாக்பீஸ் அகாடமியில் சிபிஏ ப்ரோ சேனலில் மகிழ்ச்சியாக பிஜிடிஆர்பி மாடல் எக்ஸாம் எழுதுங்க. பொருளியல் பாடத்திலிருந்து நியூ சிலபஸ் 2025 யூனிட் 2 பார்ட் நம்பர் 4. அடுத்த பிஜிடிஆர்பியில் ஆசிரியராகும் கனவோடு இருக்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் உங்கள் சாக்பீஸ் அகாடமியின் பிஜிடிஆர்பி பொருளியல் பாடத்திற்கான வினாக்கள் அடங்கிய வீடியோ தான் இந்த வீடியோ. இதற்கு முன்னர் யூனிட் 1 முடிவடைந்து விட்டது. இது யூனிட் 2வினுடைய 4வது வீடியோவாகும். இது யூனிட் 2வினுடைய இறுதி வீடியோ. பேரியல் பொருளாதாரத்திலிருந்து இந்த வீடியோவில் வினாக்கள் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் இதை பார்த்து தேர்வாக எழுதி உங்கள் மதிப்பெண்ணை சரிபார்த்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நமது வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் மாத சந்தாதாரராக மாற வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய பிடிஎஃப் ஃபைலானது உங்களுக்கு விடைகளுடன் சேர்த்து வழங்கப்படும். அதை பயன்படுத்தி நீங்கள் தினந்தோறும் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். இதற்கு முன்னர் யூனிட் 2விலிருந்து மொத்தம் 3 வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. 75 வினாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதையும் பார்த்துவிட்டு அதனுடைய தொடர்ச்சியான இந்த வீடியோவை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இப்போ 76வது கேள்வி பார்க்குறோம். கீழ்கண்டவற்றுள் எந்த கோட்பாடு மூலதனத்தின் எதிர்கால லாபத்தை பிரதிபலிக்கிறது? கீழ்கண்டவற்றுள் எந்த கோட்பாடு மூலதனத்தின் எதிர்கால லாபத்தை பிரதிபலிக்கிறது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஜோர்கென்சன்ஸ் கோட்பாடு, நிதி கோட்பாடு, டோபினின் கோட்பாடு, எதுவுமில்லை. 77வது கேள்வி. முதலீட்டின் நிதி கோட்பாட்டினை உருவாக்கியவர் டேஷ். முதலீட்டின் நிதி கோட்பாட்டினை உருவாக்கியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: டோபின், ஜோர்கென்சன், டூசன்பெரி, எவருமில்லை. 78வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் நிறுவனங்களின் முதலீட்டிற்கான நிதி ஆதாரங்களின் வகைகளுள் ஒன்று தவறானது. கீழ்கண்டவற்றுள் நிறுவனங்களின் முதலீட்டிற்கான நிதி ஆதாரங்களின் வகைகளுள் ஒன்று தவறானது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பங்கு வெளியீடு, கடன் வாங்கிய நிதிகள், அதிகரிக்கும் வருவாய், தக்க வைக்கப்பட்ட வருவாய். 79வது கேள்வி. வரிகளுக்கு பிறகு விநியோகிக்கப்படாத லாபங்கள் டேஷ் ஆகும். வரிகளுக்கு பிறகு விநியோகிக்கப்படாத லாபங்கள் டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வெளி நிதிகள், பொது நிதிகள், தனி நிதிகள், உள் நிதிகள். 80வது கேள்வி. உள் நிதிகளின் வாய்ப்புச் செலவானது வெளிப்புற நிதிகளின் செலவிற்கு டேஷ். உள் நிதிகளின் வாய்ப்புச் செலவானது வெளிப்புற நிதிகளின் செலவிற்கு டேஷ். அதாவது இதில் வாய்ப்புச் செலவு என்பது ஆபத்து அப்படின்ற மீனிங்கில் எடுத்துக்கிறணும். அதாவது உள் நிதிகளின் ஆபத்தானது வெளிப்புற நிதிகளின் ஆபத்தை விட எப்படிப்பட்டதுன்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அதிகம், குறைவு, சமம், இருமடங்கு. இதில் உங்களது விடை எது? 81வது கேள்வி. நிதியின் மலிவான மூலம் டேஷ் ஆகும். நிதியின் மலிவான மூலம் டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தக்க வைக்கப்பட்ட வருமானம், கடன் வாங்கிய நிதிகள், உயர்ந்த வருவாய், பங்கு வெளியீடு. 82வது கேள்வி. நிதிகளின் முதலீட்டிலிருந்து கிடைக்கும் வருவாய்க்கும்
கடன் சேவைக்கும் இடையிலான விகிதம் அதிகரிக்கும் போது கடன் வாங்கிய நிதிகளின் விளிம்பு செலவு டேஷ். நிதிகளின் முதலீட்டிலிருந்து கிடைக்கும் வருவாய்க்கும் கடன் சேவைக்கும் இடையிலான விகிதம் அதிகரிக்கும் போது கடன் வாங்கிய நிதிகளின் விளிம்பு செலவு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறையும், அதிகரிக்கும், மாறாததாக இருக்கும், சமமாக இருக்கும். 83வது கேள்வி. பங்கு வெளியீட்டின் நிதியின் வாய்ப்புச் செலவு கடன் வாங்கிய நிதிகளின் வாய்ப்புச் செலவை விட டேஷ். இங்கே வாய்ப்புச் செலவு என்பது ஆபத்து என்ற மீனிங்கில் எடுத்துக்கிறணும். பங்கு வெளியீட்டின் நிதியின் வாய்ப்புச் செலவு கடன் வாங்கிய நிதிகளின் வாய்ப்புச் செலவை விட டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறைவான விலை கொண்டது, சமமான விலை கொண்டது, 2 மடங்கு விலை கொண்டது, அதிக விலை கொண்டது. 84வது கேள்வி. குறுகிய கால முதலீட்டு மாதிரியை உருவாக்கியவர் டேஷ். குறுகிய கால முதலீட்டு மாதிரியை உருவாக்கியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குக், மேயர், டூசன்பெரி, எவருமில்லை. 85வது கேள்வி. பாரம்பரிய முதலீட்டு கோட்பாட்டை உருவாக்கியவர் டேஷ். பாரம்பரிய முதலீட்டு கோட்பாட்டை உருவாக்கியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் டூசன்பெரி, குக், ஜோர்கன்சன், மேயர். 86வது கேள்வி. முதலீட்டு நடத்தை கோட்பாடு டேஷை அடிப்படையாக கொண்டது. முதலீட்டு நடத்தை கோட்பாடு டேஷை அடிப்படையாக கொண்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் முதலீட்டு நிர்ணயத்தை, மூலதன பங்கின் நிர்ணயத்தை, நிறுவன வருவாய் நிர்ணயத்தை, மூலதனத்தை. 87வது கேள்வி. உழைப்பும் மூலதனமும் ஒரே மாதிரியான உற்பத்தியை உருவாக்கும் என்பது டேஷ் கோட்பாடு ஆகும். உழைப்பும் மூலதனமும் ஒரே மாதிரியான உற்பத்தியை உருவாக்கும் என்பது டேஷ் கோட்பாடு ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஜோர்கன்சன், டூசன்பெரி, டோபின், எவருமில்லை. 88வது கேள்வி. கீழ்கண்ட ஜோர்கன்சனின் கோட்பாடுகளில் சரியானது டேஷ். கீழ்கண்ட ஜோர்கன்சனின் கோட்பாடுகளில் சரியானது டேஷ். இந்த பேரை ஜோர்கன்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஜோர்கன்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிக்கிற பொழுது ஜோர்கன்சன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் தமிழில். ஸோ கீழ்கண்ட ஜோர்கன்சனின் கோட்பாடுகளில் சரியானது டேஷ் அப்படின்றது கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் நிச்சயமற்ற தன்மை உண்டு, ஒரு சரியான நிதிச்சந்தை இல்லை, மூலதன பங்கு முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றன, ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் கடன் வாங்கலாம் அல்லது கடன் கொடுக்கலாம் என்ற நிலை இல்லை. இதில் எது சரியானது? 89வது கேள்வி. ஜோர்கன்சனின் முதலீட்டு கோட்பாடு டேஷ் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் உருவாக்கியுள்ளார். ஜோர்கன்சனின் முதலீட்டு கோட்பாடு டேஷ் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் உருவாக்கியுள்ளார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நிறுவனம் தற்போதைய வருவாயை அதிகரிக்கிறது, நிறுவனம் தற்போதைய உற்பத்தியை அதிகரிக்கிறது, நிறுவனம் தற்போதைய முதலீட்டை அதிகரிக்கிறது, நிறுவனம் தற்போதைய மதிப்பை அதிகரிக்கிறது. 90வது கேள்வி. ஜோர்கன்சனின் முதலீட்டு பொருட்களுக்கான தேவைக்கான சமன்பாடு டேஷ். ஜோர்கன்சனின் முதலீட்டு பொருட்களுக்கான தேவைக்கான சமன்பாடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் I = K + டெல்டா. இந்த எஸ் மாதிரி இருக்கிறது டெல்டான்னு வாசிக்கணும், அது எஸ் கிடையாது. அடுத்தது I = K - டெல்டா. அடுத்து I = K × டெல்டா. அடுத்து I = K / டெல்டா. இதில் உங்களது விடை எது? அடுத்து 91வது கேள்வி. ஜோர்கன்சனின்
கோட்பாட்டில் உள்ள ஒன்று மட்டும் தவறானது. ஜோர்கன்சனின் கோட்பாட்டில் உள்ள ஒன்று மட்டும் தவறானது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சரி செய்தல் செலவுகள் எதுவும் இல்லை, உள்ளீட்டை வெளியீட்டுடன் தொடர்பு படுத்துகிறது, அளவுகோலில் குறைந்து வரும் வருமானங்கள் இல்லை, மூலதனப் பொருட்களின் விலை வாடகை கட்டணங்களின் தள்ளுபடி மதிப்புக்கு சமமாகும். அடுத்து 92வது கேள்வி. டோபினின் Q is equal to dash. டோபினின் Q is equal to dash. அதாவது டோபின் கண்டுபிடித்த அந்த Q அதனுடைய மதிப்பை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா என்னன்றது தான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மூலதன பங்குகளின் சந்தை மதிப்பு மைனஸ் மூலதனத்தின் மாற்றுச் செலவு. அடுத்து மூலதன பங்குகளின் சந்தை மதிப்பு பை மூலதனத்தின் மாற்றுச் செலவு. அடுத்து மூலதன பங்குகளின் சந்தை மதிப்பு ப்ளஸ் மூலதனத்தின் மாற்றுச் செலவு. அடுத்து மூலதன பங்குகளின் சந்தை மதிப்பு இன்ட்டு மூலதனத்தின் மாற்றுச் செலவு. இதில் சரியான விடை எது? 93வது கேள்வி. Q greater than 1 எனில், அதாவது Qவின் மதிப்பானது ஒன்றை விட அதிகமெனில், பங்குச் சந்தையில் நிறுவனத்தின் பங்குகளின் சந்தை மதிப்பு அதன் உண்மையான மூலதனம் இயந்திரங்கள் போன்றவற்றின் மாற்றுச் செலவை விட டேஷ் ஆக உள்ளது. Q greater than 1 எனில், பங்குச் சந்தையில் நிறுவனத்தின் பங்குகளின் சந்தை மதிப்பு அதன் உண்மையான மூலதனம் இயந்திரங்கள் போன்றவற்றின் மாற்றுச் செலவை விட டேஷ் ஆக உள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அதிகமாக, குறைவாக, சமமாக, 3 மடங்காக. அடுத்து 94வது கேள்வி. Q lesser than 1, அதாவது Qவினுடைய மதிப்பு ஒன்றை விட குறைவாக இருக்கிறது எனில், பங்குச் சந்தையில் நிறுவனத்தின் பங்குகளின் சந்தை மதிப்பு அதன் உண்மையான மூலதனம் இயந்திரங்கள் போன்றவற்றின் மாற்றுச் செலவை விட டேஷ் ஆக உள்ளது. Qவின் மதிப்பு ஒன்றை விட குறைவாக இருப்பது எனில், பங்குச் சந்தையில் நிறுவனத்தின் பங்குகளின் சந்தை மதிப்பு அதன் உண்மையான மூலதனம் இயந்திரங்கள் போன்றவற்றின் மாற்றுச் செலவை விட டேஷ் ஆக உள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அதிகமாக, குறைவாக, சமமாக, 3 மடங்காக. அடுத்து 95வது கேள்வி. மூலதனத்திற்கான தேவையின் ஒரு காரணி டேஷ். மூலதனத்திற்கான தேவையின் ஒரு காரணி டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வங்கிக் கடன், வெளிநபர் கடன், விற்பனை வருவாய், ரியல் எஸ்டேட். 96வது கேள்வி. கூற்று 1. அரசாங்க பத்திரங்களின் மீதான வட்டி வீதத்தில் வீழ்ச்சி ஏற்படும். கூற்று 2. மக்களை பங்குகளில் முதலீடு செய்ய தூண்டும். கூற்று 1. அரசாங்க பத்திரங்களின் மீதான வட்டி வீதத்தில் வீழ்ச்சி ஏற்படும். கூற்று 2. மக்களை பங்குகளில் முதலீடு செய்ய தூண்டும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: இரண்டும் சரி, இரண்டும் தவறு, கூற்று 1 சரி, 2 தவறு, கூற்று 1 தவறு, 2 சரி. இதில் உங்களது விடை எது? 97வது கேள்வி. டோபினின் Q கோட்பாட்டின்படி Qவின் மதிப்பு ஒன்றை விட அதிகமாக இருக்கும்போது முதலீடு டேஷ் ஆக இருக்கும். டோபினின் Q கோட்பாட்டின்படி Qவின் மதிப்பு ஒன்றை விட அதிகமாக இருக்கும்போது முதலீடு டேஷ் ஆக இருக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: குறைவாக, 2 மடங்காக, அதிகமாக, நிலையாக. அடுத்து 98வது கேள்வி. டோபினின் Q கோட்பாட்டின்படி Qவின் மதிப்பு ஒன்றை விட குறைவாக இருக்கும்போது நிறுவனங்களின் முதலீடு டேஷ் ஆக இருக்கும். டோபினின் Q கோட்பாட்டின்படி Qவின் மதிப்பு ஒன்றை விட குறைவாக இருக்கும்போது நிறுவனங்களின் முதலீடு டேஷ் ஆக இருக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: குறைவாக, 2 மடங்காக, அதிகமாக, நிலையாக. 99வது கேள்வி. நிறுவனங்களுக்கு முதலீடு செய்வதற்கான ஊக்கத்தை கொடுக்கும் கோட்பாடு டேஷ். நிறுவனங்களுக்கு
முதலீடு செய்வதற்கான ஊக்கத்தை கொடுக்கும் கோட்பாடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஜோர்கன்சன்ஸ் கோட்பாடு, டூசன்பெரி கோட்பாடு, டோபினின் கோட்பாடு, எதுவுமில்லை. அடுத்து இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி மற்றும் யூனிட் 2வினுடைய 100வது கேள்வி. ஒரு நிறுவனத்தின் முதலீட்டு முடிவுகளை பங்குச் சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களுடன் இணைக்கும் Q முதலீட்டு கோட்பாட்டை டேஷ் என்பவர் முன்மொழிந்தார். ஒரு நிறுவனத்தின் முதலீட்டு முடிவுகளை பங்குச் சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களுடன் இணைக்கும் Q முதலீட்டு கோட்பாட்டை டேஷ் என்பவர் முன்மொழிந்தார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஜோர்கன்சன், டூசன்பெரி, ஜேம்ஸ் டோபின், எவருமில்லை. அன்பார்ந்த ஆசிரிய பெருமக்களை, நீங்கள் உங்களது விடைகளை எழுதி முடித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அதனுடைய விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களுக்கு விடைகளுடன் கூடிய PDF ஃபைலை உங்கள் வாட்ஸ்அப் நம்பரிலேயே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா உடனடியாக இதில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு மாத சந்தாதாரர் ஆகுவது எப்படி என்ற விளக்கத்தை பெற்றுக்கொண்டு நீங்களும் மாடல் எக்ஸாம் எழுதி உங்களது மதிப்பெண்களை சரிபார்த்து கொள்ளலாம். வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.